ஹாயா, இன்றைக்கி ஒரு க்ரீமியான மஷ்ரூம் பாஸ்தா ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்தா ஒரு 10 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து காஸ்கோவில் கிடைக்கிற ஆர்கானிக் பாஸ்தா தான். அந்த பாயில் பண்ணுற கேப்பில் வந்து நம்ம மஷ்ரூமும் ஒரு 2 கார்லிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிரேப்ஸில் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ பாஸ்தாவும் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிட்டு மஷ்ரூமும் போட்டு ஜஸ்ட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம் தண்ணி விடுற வரைக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வின்டர் டைமில் வந்து மஷ்ரூம் வந்து ஜாஸ்தியாக எடுத்துப்போங்க. ஏன்னா நமக்கு சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து இதில் விட்டமின் டி ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்ம இதை எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் செக்அப் போகும்போது டாக்டரே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது போட்டு சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணிட்டு நம்ம பார்மெசன் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வேறு எந்த இந்த மைதாலாம் ஆட் பண்ண தேவையில்லைங்க. நம்ம இதுவே வந்து சூப்பராக வந்து க்ரீமியாக வந்துடும். சைட்லேயே பார்த்திங்கன்னா என் பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு சூப்பரான க்ரீமியான மஷ்ரூம் பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.